எவ்ரிவன், இன்னைக்கு இது ஷாப்பிங் விலாக்னு வச்சுக்கலாம், இல்லை ஒரு மினி ஸ்டோரின்னு வச்சுக்கலாம். மினி ஸ்டோரினா ஒன்றும் இல்லை, எனக்கு மொத்தம் 2 சிஸ்டர்ஸ், மொத்தம் நாங்கள் 3 பேர். எங்கள் அம்மா அப்பாவுக்கு நாங்கள் பிறந்த புதுசில் என்னவோ எங்கள் அம்மாவும் சரி எங்கள் அப்பாவும் சரி 3 பொண்ணா போச்சேன்னு ஃபீல் பண்ணியிருக்கலாம். ஆனால் அந்த ஃபீலிங்ஸ் என்னவோ அவங்களுக்கு இப்போ கொஞ்சம் கூட கிடையாது. சரி, ஓகே, பர்சனல்ஸ்லாம் அப்புறம் வச்சுக்கலாம். இன்றைக்கி ஷாப்பிங்கிறதுனால நான் இந்த ட்ரெஸ் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இந்த ட்ரெஸ் எப்படி இருக்குதுன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு இந்த ட்ரெஸ் ரொம்ப பிடிச்சி போய் தான் எடுத்தேன். ஆனால் போட்டதுமே கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுச்சு. ஃப்ரண்ட்டில் தெரியல, ஆனால் பேக் சைட் கொஞ்சம் லூஸாக இருந்துச்சு. சரி, ஓகே, எப்படின்னா ஆல்ட்ரு பண்ணி கூட இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டைல்லாம் ரொம்ப பிடிச்சதுனால நான் இந்த ட்ரெஸ்ஸை வாங்கியே தீரணும் அப்படின்றதுனால வாங்கினேன். இதை தவிர்த்து நான் அந்த கடையில் ஒன்றுமே வாங்கலை, ஒரே ஒரு ஸ்லிப்பர் வாங்கியிருந்தேன், அவ்வளவுதான். ஸ்மார்ட் பஸார் ரொம்ப குப்பையாக இருந்துச்சுங்க. இவனுங்க அந்த ஸ்மார்ட் பஸாருக்குள்ளே ஏதோ ஒன்று சாப்பிட்டே ஆகணும்னு ஆன் தி ஸ்பாட்டில் கவரை பிச்சு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அவனுங்க சாப்பிட்ட எம்டி கவரெல்லாம் நாங்கள் பொறுக்கி பில்லு போட்டு வரதுக்குள்ளேயே போதும் ஆகி போச்சு. நிறைய வட்டி முன்னாடியில் நானும் என் ஹஸ்பண்டும் இந்த கடைக்கு வருவோம். ரொம்ப நீட்டாக இருக்கும், அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் ரொம்ப பக்காவாக இருக்கும். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா இந்த கடையை அப்படியே கிடையாதுங்க. எல்லாமே குப்பை மாதிரி இருக்குது. எந்த ஒரு மேனேஜ்மெண்ட்டே சரியில்லை. கிட்டத்தட்ட ஒரு 6 மாதமாக இந்த கடையை இதே நிலைமையில தான் நாங்கள் பார்த்துட்ருக்கோம். ஆக்சுவலி என்னால் மேல் ஃப்ளோர்ஸ்லாம் ஷூட் பண்ண முடியல. அங்கே நைரா கையில் இருந்தால் விஷ்ணு வந்ததும் கொஞ்சம் லேட்டு தான் அப்படின்றதுனால நானே நைராவை லிஃப்ட் பண்ணியே வச்சுருந்தேன். அதனால் மேலே துணியிலேருந்து பெட்ஷீட்லேருந்து எல்லாமே அப்படியே பார்க்குறாங்க, அப்படியே ஓப்பன் பண்ணி தூக்கி போட்டு போயிடுறாங்க. அதை இருந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு அந்த கடையில் யாருமே கிடையாது. கீழே பார்த்தீங்கனாலே உங்களுக்கு கொஞ்சம் தெரியும். கீழே ஆளுங்க இத்தனைக்கும் நிறைய இருக்கிறதுனால தான் இந்த நிலமை. மேலெல்லாம் அந்தளவுக்கு ஆளுங்களே கிடையாது, ஸ்டாஃபே கிடையாது. எங்கே தேடினாலும் இருக்க மாட்டாங்க. சின்ன பிள்ளைகளாக டாய்ஸ் எடுத்து விளையாடுறாங்க, அப்படியே போட்டு போயிடுறாங்க. இந்த கடையை கிட்டத்தட்ட 6 மாதமாக நாங்கள் இதே நிலமையில தான் பார்த்துட்ருக்கோம். சரி, கடை கை மாறுது போல் அப்படின்லாம் நினச்சிட்டு இருந்தோம். கடை கையும் மாறல, எதுவும் மாறலைங்க. 6 மாதமாக அதே நிலமையில தான் இருக்குதுன்னு இந்த வாட்டி போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டோம். சரி, ஓகே, ஷாப்பிங்கெல்லாம் முடிஞ்சது, எப்படியோ வெளியே வரலான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பில்லு போட்டுட்டு, பில்லு போடுற இடத்துல ஒரு சில தகராறுலாம் நடந்துச்சு. டோக்கன் போட்ட இடத்துல என் பேக்கையும் காணும் பைசாவையும் காணும்லாம் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. அக்கா பசங்க 2 பேரும் பண்ணுற சேட்டையெல்லாம் பார்த்தா நைரா எவ்வளவோ பரவாயில்லைன்ற மாதிரியும் ஒரு சில நேரம் ஃபீல் ஆகும். அப்புறம் நானும் நைரா குட்டியும் ஷாப்பிங்கை முடிச்சுட்டு வெளியே அவங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். இதுக்கு மேலே வீட்டுக்கு போய் இங்கே யாராலையும் சமைக்க முடியாது அப்படின்ற ஒரு நிலமை வந்ததும் சரி, இங்கே கொல்கட்டா ஃபேக்ட்ரின்னு ஒரு கடை இருக்கும். அந்த ஃப்ரைட் ரைஸ் சரி, நூடுல்ஸும் சரி, அப்புறம் பாம்பே ரோல் போடுவாங்க, அது இவங்ககிட்ட கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால அங்கே உட்காந்து சாப்பிட்டுட்டு நைரா மாறி அவங்க அண்ணனுக்கெல்லாம் ஊட்டிகிட்டு இருந்தான். ஏன் அதை பார்த்த உடனே தெரிச்சிடுவான். அண்ணன் மட்டும்தான் எதை கொடுத்தாலும் சாப்பிடுவான். நான் அந்த கடையை சொன்ன மாதிரியே வீட்டுக்கு என் ட்ரெஸ் எல்லாம் சரி, ஓகே, பார்க்கலாம் அப்படின்னு செக் பண்ணி பார்த்தா இந்த டேகை எடுக்காமையே கொடுத்துருக்காங்க. இந்த பீப் சவுண்டை கூட அந்த கடையில் ஒழுங்காக மானிட்டர் பண்ணலன்னா அப்போ அந்த கடை எவ்வளோ எந்த லட்சணத்தில் இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள். எனக்கு இந்த கிளிப்பை இப்போ எப்படி ரிமூவ் பண்ணுறது எதுவுமே தெரில. பில்லெல்லாம் அந்த நேரமே காற்றோடு பறக்க விட்டாச்சு. இனிமேல் இது அங்கே போய் எப்படி கொடுக்குறது? பில் இருந்தால் தான் எடுத்துப்பாங்க. இப்போ வீட்டிலே எப்படின்னா ரிமூவ் பண்ணலனாலும் ட்ரெஸ்ஸு டேமேஜ் ஆகிருமோன்னு பயமாக இருக்குது. இதில் உங்களுக்கு எதனா டிப்ஸோ இல்லை ஏதோ ஐடியா இருந்தால் ஷேர் பண்ணுங்கள், அதை நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். வீட்டுக்கு பார்த்தாலும் ட்ரெஸ்ஸோட கலர் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. எனக்கு இந்த ட்ரெஸ் என்னவோ ரொம்ப பிடிச்சது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு என்னோடய அம்மாவோட உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன்.